ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். 2024க்கான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து என்னைக்கு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக. ஓகேங்களா, அந்த அஃபீஷியல் பேஜ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க் வந்து என்னைக்கு டேட் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10/7/2024 வந்து ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ எல்லாரும் ரேங்கிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 11/7/2024 நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டரில் டைரெக்டாக போய் விசிட் பண்ணிக்கலாம். ரேங்கிங் வரல அப்படின்னாலும் சரி, மற்றபடி வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, 7.5ல் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல, உங்களோட ரேங்கிங் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஎஃப் சென்டர் போய் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், 6வது 12வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கீங்க அப்படின்னா 7.5ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் வந்து நடக்குது. என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22/7/24 ஆரம்பிச்சு 23/7/2024 வரைக்கும் இந்த 2 டேஸ் வந்து உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் மோட்ல நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஆன்லைன் மோட்ல நடக்கும். ஓகேங்களா, இது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு. அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் யாருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். ஓகேங்களா, அது வந்து முன்னாடி பார்த்தது 7.5 இட ஒதுக்கீட்டில் வர ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் ஆன்லைன் மோட்ல. இது அடுத்தது ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 25/7/2024 27/7/2024 இந்த 3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்டிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ நடக்குது, இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நடக்குது. அகாடமிக் உங்களுக்கு பார்த்தீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த கேட்டகரியில் தான் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா 29/7/2024 ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்குது. இதில் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவீங்க, 7.5 ரிசர்வேஷன் வருவீங்க, அகாடமிக்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டேட் போர்டு, அதே மாதிரி சிபிஎஸ்சியில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வருவீங்க. 29ஆம் தேதி 7வது மாசத்துல இருந்து உங்களுக்கு 9வது மாசம், ஓகேங்களா, செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, இது ஒரு நல்ல அப்டேட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நடக்குது. சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுன்றின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் தேதி 9வது மாதம் ஆரம்பித்து உங்களுக்கு 8ஆம் தேதி 9வது மாதம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குது சப்ளிமெண்ட்ரிக்கு. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தனியாக நடக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வெளியே வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அதிகப்படியாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்தாலும் கிடச்சதுன்னா ஓகே. ஸோ ஒருவேளை தேர்ட் ரவுண்டில் வந்து காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. 10/9/2024 ஆரம்பிச்சு அதே மாதிரி 11/9 இந்த 2 நாள் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்க, எப்போ கவுன்சிலிங் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் 11th 9th month 2024 முடியுது. ஓகேங்களா, 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து செகண்ட் வீக்கில் காலேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து 2024க்கான ஷெட்யூல்னு சொல்லலாம். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.